ஷப்னா ஜெயின். இன்னைக்கு நான் தொடர்ச்சியாக என்கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வியை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது கவுன்சிலிங் டீச்சிங். ஸ்கூலுக்கு எப்படி கவுன்சிலராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட். முதலாவது விஷயம், கவர்மெண்ட்டால் தான் இது அப்பாயிண்ட் பண்ணப்படும். ஸோ உங்களோட ப்ரொவின்ஸ் வைஸ் கால் பண்ணுவாங்க. டீச்சிங் கால் பண்ணுற நேரம் கவுன்சிலிங் டீச்சர்ஸ் என்ற ஒரு கேட்டகரியும் இதனூடாக கால் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் உங்களுக்கு சரியான குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதில் குவாலிஃபிகேஷன் போடுவாங்க. பெரும்பாலும் இந்த சைக்காலஜி அல்லது சோஷியாலஜி சம்மந்தமான ஒரு டிகிரி நீங்கள் செஞ்சுக்கணும். அதோட உங்களுக்கு கவுன்சிலிங் ரீதியான ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும், எக்ஸ்பீரியன்ஸோட. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங் டீச்சிங்க்கு அப்ளை பண்ணலாம். பண்ணின பிறகு அவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று நடக்கும். அதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ நடக்கும். அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நடக்கிற மாதிரியே கவுன்சிலிங்க்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். அதில் உங்களுக்கு கேசஸ் தருவாங்க. அந்த கேஸை நீங்கள் அங்கே உங்களுக்கு டைம் ஒன்று கிடைக்கும். அதுக்குள்ள பொருத்தமான இன்டர்வென்ஷனை போட்டு நீங்கள் அதை அவங்களுக்கு அந்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களோட இன்டர்வென்ஷனுக்கான காரணங்களையும் நீங்கள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கும். அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகினால் உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் பாடசாலை உளவலன் துணையாளர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே நீங்கள் பாடசாலைக்குள்ளே போவீங்க. பிறகு பாடசாலைக்குள்ளே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட வேலை கவுன்சிலிங் தான். அது இல்லாமல் பெரும்பாலும் டீச்சர்ஸ் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு சப்ஜெக்டும் கிழமையில 15 பாடம் வரைக்கும் உங்களுக்கு தரலாம். எது வேணாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்போ கவுன்சிலிங்கில் நாங்கள் பார்க்க போனால் கவுன்சிலிங் டீச்சருக்கு மேலே ஒரு ஐஎஸ்ஏ இருப்பார் உங்களோட ஜோனலில். அதே நேரத்தில் ஜோனல் கவுன்சிலிங் டிரெக்டர் இருப்பார். அதுக்கு மேலே ப்ரொவின்ஷியல் கவுன்சிலிங் டிரெக்டர். இவங்க எல்லாருடையும் கண்காணிப்புக்கு கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ மந்த்லி ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மந்த்லி அவங்க எங்களை பார்க்க வருவாங்க. அதாவது நாங்கள் என்ன கேசஸ் பார்த்திக்கிறோம், எத்தனை கேசஸ் பார்த்திக்கிறோம், எந்த மாதிரியான இன்டர்வென்ஷன் போட்டிக்கிறோம், அது சரியா பிள்ளையா, அது தவறுகள் இருந்து அவங்க திருத்துவாங்க. அதே நேரத்தில் எங்களோட ஃபாலோ அப்ஸ் எப்படி போகுது, இது ஒவ்வொரு மந்த்லியும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க அதுக்கேற்ற கைடன்ஸை எங்களுக்கு வழங்குவாங்க. அப்போ இது ஒரு முழுமையாகவே நாங்கள் கண்காணிப்புக்கு கீழே தான் எங்களோட செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல் கவுன்சிலர் நேரம் நாங்கள் ஒரு இயருக்கு என்னென்ன செயற்பாடு செய்யணும்ன்றது ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை ஷெடியூல் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் இந்தந்த செயற்பாடுகள் இருக்கே அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே ஒர்க் பண்ணுறோத்தரானா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நாங்கள் நேரத்தோடு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட பாடசாலை அதிபரோடு டிஸ்கஸ் பண்ணி அதில் சிக்னேச்சர் வாங்கி அப்படி இது ஒரு ப்ரொசீஜராக தான் நடக்கும். சும்மா நாங்கள் எங்களுக்கு இஷ்டமான மாதிரி ஒர்க் பண்ண இயலாது. இது மெயினாக கண்காணிப்புக்கு கீழே டிரெக்டர்ஸ்ட கண்காணிப்புக்கு கீழே நடக்கிற ஒரு விஷயமாக தான் காணப்படும். ஸோ அந்த கவுன்சிலிங் ஸ்கூலுக்கு மட்டுமா இருக்கே அப்படின்னா அப்படி இல்லை. ஸ்கூலுக்கு கால் பண்ணுற நேரம் அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏஜ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த சேம் குவாலிஃபிகேஷனோட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில், கோர்ட்ஸில், இப்படி எல்லா இடத்துலையுமே கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த குவாலிஃபிகேஷன்ஸுக்கு நீங்கள் பொருத்தமான நபராக இருந்தால் அவங்களுக்கு அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நிலை காணப்படுது. அந்த ஸ்கூல் கவுன்சிலிங்கை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறாக்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஃபீல்ட், நல்லா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல்டில். ஏன்னா இவங்க தான் நாளைய தலைவர்கள். ஸோ நான் இவங்களை சரியான முறையில் நான் கைட் பண்ணணும். அதுக்கு நிச்சயமாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கவுன்சிலர்ஸ் தேவை. அதை இந்த அரசாங்கம் சீரியஸாக எடுத்து நிறைய விஷயங்களை நடைமுறைப்படுத்துது. சந்தோஷம். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வர விருப்பமானாக்கள் உங்களோட ப்ராவின்ஸில் இந்த கவுன்சிலிங் கால் பண்ணுற நேரம் கட்டாயம் அப்ளை பண்ணி மற்ற இடங்களை விட நீங்கள் இந்த ஸ்கூல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா அடுத்த வர ஜெனரேஷனுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.